வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி அடுத்த எபிசோடில் பாக்கியா அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த கேன்டீன் கான்ட்ராக்ட் பற்றி விசாரிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. பாக்கியா போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன முடிவாச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு பாக்கியாவோட மாமனார். கோபி இப்போ அங்கே இருக்கிறாரு. வழக்கம் போல் பாக்கியாவை கிண்டல் பண்ணி பேசுகிறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து பாக்கியா முகத்தை தொங்க போட்டுட்டே வருவா அப்படின்னு சொல்கிறாரு கோபி. மாமா, நான் எக்ஸிபிஷன் நடக்கும்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே நடக்கல மாமா அப்படின்னு சொல்ல போகிறா அப்படின்னு சொல்கிறாரு. ஈஸ்வரியும் அவங்களோட பங்குக்கு பாக்கியாவை திட்டுறாங்க. இந்த எக்ஸிபிஷன் கண்டிப்பாக நடக்காது, போட்ட பணமெல்லாம் வேஸ்ட்டாக தான் போக போகுது அப்படின்னு திட்டிருக்கிறாங்க. ராதிகா அது எல்லாமே கேட்டுட்ருக்குறாங்க. ராதிகாவுக்கு கோபம் வந்துடுது. உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா கோபி அப்படின்னு திட்டுறாங்க. ஈஸ்வரி இப்போது ராதிகாட்ட கேட்குறாங்க, நீ என்ன எப்போ பார்த்தாலும் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு பாக்கியா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ராதிகா சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களை என்கரேஜ் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. பாக்கியா ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறத பார்த்த உடனே கோபியோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ இவ்வளோ அறிவாளியாக இருக்கிற, இவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறியம்மா, இவனை போய் எப்படிமா கல்யாணம் பண்ணுன அப்படின்னு கேட்குறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து பாக்கியா இப்போ அவங்க வரப்போகிறாங்க. கண்டிப்பாக பாக்கியாவுக்கு தான் கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு கான்ட்ராக்ட் கிடச்சிருச்சு மாமா, இந்த கான்ட்ராக்ட் மூலமாக நமக்கு நிறைய லாபம் கிடைக்குமாமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்ல போகிறாங்க. கோபியோட பிஸ்னஸ் ரொம்ப லாஸில் போக போகுது. கிரெடிட் கார்டை கூட கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட போகிறாரு. அதே நேரத்தில் பாக்கியா அவங்களோட பிஸ்னஸை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி லைஃப்பில் முன்னேற போகிறாங்க. இந்த மாதிரி சீன்ஸ்லாம் தான் அடுத்து வரப்போகுது. என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.